வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியவதனா. முதலில் தலைப்புச் செய்திகள். IPL T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது கொல்கத்தா அணி. இறுதிப் போட்டியில் 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது ஹைதராபாத் அணி. IPL வரலாற்றில் 3வது முறையாக மகுடம் சூடியது கொல்கத்தா. வங்கதேசத்திற்கு அருகே நள்ளிரவில் கரையை கடந்தது ரீமால் புயல். சுமார் 135 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் சேதம். ரீமால் புயல் காரணமாக மேற்கு வங்கத்தில் ரயில்களை இரும்பு சங்கிலி மூலம் கட்டிய ஊழியர்கள். கொல்கத்தா விமான நிலையத்தில் காலை 9 மணி வரை விமான சேவை நிறுத்தம். உள்நாடு சர்வதேசம் என 394 விமானங்கள் இயங்காது என அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தலைநகர் டெல்லியில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மக்கள் கடும் அவதி. கேரளாவில் கோட்டயம், எர்ணாகுளம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா கூட்டணி இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற விரும்புகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோசியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி அரசு விவசாயிகளை மதிக்கவோ அவர்களின் நலனுக்காக கொள்கைகளை உருவாக்கவோ இல்லை. பஞ்சாபில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஜூன் 4 வெற்றி கொடியேற்றி இந்தியாவின் வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மடலில் சூளுரை. ஊட்டியில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்று தொடக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் 2 நாட்கள் நடக்கிறது. தமிழை கட்டாய பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதே சாதனை. தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் எதுவும் இல்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. டெல்லி தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 குழந்தைகள் பலியான விவகாரம். மருத்துவமனை உரிமையாளரை கைது செய்தது காவல்துறை. தகுதியில்லா மருத்துவர்களை கொண்டு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது அம்பலம். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கேளிக்கை விளையாட்டு அரங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 33 பேர் பலியான சம்பவம். மனிதர்களால் ஏற்பட்ட பேரிடர் என குஜராத் உயர்நீதிமன்றம் வேதனை. தாமாக முன்வந்து வழக்கு பதிந்த நிலையில் இன்று விசாரணை. இலங்கையில் வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீதி மற்றும் சிறைத்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உறுதி. பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த 78 MPக்கள் போட்டியிடுவதிலிருந்து விலகியதால் பரபரப்பு. ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு சிக்கல். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் தொடர். தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை தீபா கர்மாகர். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் சீன வீராங்கனை யாங் வி. இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து போராடி தோல்வி. இனி விரிவான செய்திகள். 2024 IPL சீசன் தொடரில் கொல்கத்தா அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹைதராபாத்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஏற்கனவே கடந்த 2012, 2014ஆம் ஆண்டுகளில் IPL கோப்பையை வென்ற கொல்கத்தா தற்போது 3வது முறையாக மகுடம் சூடியுள்ளது. வங்கதேசத்திற்கு அருகே நள்ளிரவில் ரீமால் புயல் கரையை கடந்தது. கரையை கடக்கும்போது மணிக்கு சுமார் 135 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. ரீமால் புயல் காரணமாக மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் உள்ள ரயில்கள் இரும்பு சங்கிலி மூலம் கட்டப்பட்டன. கொல்கத்தா விமான நிலையத்தில் காலை 9 மணி வரை விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச மற்றும் உள்நாடுகளில் 394 விமானங்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரீமால் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். மேற்கு வங்கத்திற்கு தேவையான உதவிகளை வழங்க உள்துறை அமைச்சகம் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். மேற்கு வங்கத்திலும் ஒடிசாவிலும் ஏற்கனவே 12 தேசிய பேரிடர் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்திய கடலோர காவல் படையும் அவசர நிலையில் உதவிகளை அனுப்ப தயாராக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார்.
தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட இந்தியாவில் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகபட்ச வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோன்று தலைநகர் டெல்லியிலும் கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. டெல்லியில் உள்ள மங்கேஷ்பூரில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கேரளாவில் வரும் 31ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கியும் மின்னல் தாக்கியும் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற இந்தியா கூட்டணி விரும்புவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோசியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ராமர் கோவில் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறினார். விவசாயிகள் மற்றும் பஞ்சாப் மக்களின் உணர்வை மோடி அரசு மதிக்கவில்லை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தபோது எதிர்த்த விவசாயிகளை பயங்கரவாதிகள், துரோகிகள் என்று பாஜக அரசு அழைத்ததாக குற்றம் சாட்டினார். ஜூன் 4ஆம் தேதி வெற்றி கொடி ஏற்றுவோம் என்று முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மடலில், மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது வன்மத்தை கக்குவதாகவும், திமுக தோழமையில் புதிய இந்தியா உருவாகப் போவதை உள்ளூர உணர்ந்து அவர்கள் புலம்புவதை காண முடிவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நிலையில் அன்றைய நாளில் வெற்றி கொடி ஏற்றி இந்தியாவின் வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம் என்றும் உரைத்துள்ளார். லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய கல்வியாண்டு தொடங்கவுள்ள நிலையில் லேப்டாப் வழங்குவது குறித்து அரசு எந்தவித அறிவிப்பும் வெளியிடாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழை கட்டாய பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதற்கு கடந்த 3 ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 25 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள தமிழ் பயிற்று மொழி சட்டம் போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்தாமல் பெயரளவிலான திட்டங்களை மட்டும் செயல்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், பாஜக வேட்பாளர்கள் உட்பட 250 பேர் பங்கேற்க உள்ளனர். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் புதிய நிர்வாகிகள் நியமனம், புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆளுநர் RN ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு ஊட்டியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் உள்ள 48 மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநாட்டின் தொடக்க அமர்வில் முதன்மை விருந்தினராக பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் ஜெகதீஷ் சிறப்புரையாற்ற உள்ளார். டெல்லியில் தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பதுங்கியிருந்த உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க தகுதியில்லாத மருத்துவர்கள் அங்கு பணியாற்றியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக பேட்டியளித்த காவல்துறை துணை ஆணையர் சுரேந்திர சௌத்ரி, மருத்துவமனையின் உரிமம் மார்ச் 31ஆம் தேதியே முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கேளிக்கை விளையாட்டுத் திடலில் ஏற்பட்ட தீ விபத்து மனிதர்களால் ஏற்பட்ட பேரிடர் என குஜராத் உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. 9 குழந்தைகள் உட்பட 33 பேரை உயிர்பலி வாங்கிய இந்த தீ விபத்து தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த அம்மாநில உயர்நீதிமன்றம், இதுபோன்ற விளையாட்டுத் திடல்கள் சட்டப்பூர்வமாக செயல்பட எதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக பதில் அளிக்க நேரில் ஆஜராகுமாறு அகமதாபாத், வதோதரா, சூரத், ராஜ்கோட் மாநகராட்சி வழக்கறிஞர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தீ விபத்து தொடர்பாக 6 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜ்கோட் காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த முறை அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வலுவான கட்சியாக செயற்படும் என்று கூறினார்.
இதனிடையே அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். மட்டக்களப்பில் கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடிய அவர் தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். பிரிட்டனில் வருகிற ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் தெரசா மே உட்பட 78 எம்பிக்கள் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். இது பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் ரிஷி சுனக்கிற்கு எதிராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனை தீபா கர்மாகர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் வால்ட் பிரிவு ஜிம்னாஸ்டிக்கில் இந்திய வீராங்கனை தீபா கர்மாகர் 13.566 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் PV சிந்து போராடி தோல்வியடைந்தார். கோலாலம்பூரில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை யாங் வி 16-21, 21-5, 21-16 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார். இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் டிராவிட்டின் பதவிக்காலம் முடியவுள்ள நிலையில் கௌதம் கம்பீரை புதிய பயிற்சியாளராக BCCI ஆர்வம் காட்டி வருகிறது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் BCCIக்கு கம்பீர் கடுமையான நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி பயிற்சியாளராக கண்டிப்பாக தேர்வு செய்யப்படுவேன் என்ற உத்தரவாதத்தை அளித்தால் மட்டுமே பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் என கம்பீர் தெரிவித்துள்ளார். இதனால் BCCIயின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். IPL T20 கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது கொல்கத்தா அணி. இறுதிப் போட்டியில் 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது ஹைதராபாத் அணி. IPL வரலாற்றில் 3வது முறையாக மகுடம் சூடியது கொல்கத்தா. வங்கதேசத்திற்கு அருகே நள்ளிரவில் கரையை கடந்தது ரீமால் புயல். சுமார் 135 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் சேதம். ரீமால் புயல் காரணமாக மேற்கு வங்கத்தில் ரயில்களை இரும்பு சங்கிலி மூலம் கட்டிய ஊழியர்கள். கொல்கத்தா விமான நிலையத்தில் காலை 9 மணி வரை விமான சேவை நிறுத்தம். உள்நாடு சர்வதேசம் என 394 விமானங்கள் இயங்காது என அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தலைநகர் டெல்லியில் 118 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மக்கள் கடும் அவதி. கேரளாவில் கோட்டயம், எர்ணாகுளம் உட்பட 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா கூட்டணி இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற விரும்புகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோசியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி அரசு விவசாயிகளை மதிக்கவோ அவர்களின் நலனுக்காக கொள்கைகளை உருவாக்கவோ இல்லை. பஞ்சாபில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஜூன் 4 வெற்றி கொடியேற்றி இந்தியாவின் வெற்றியை கருணாநிதிக்கு காணிக்கையாக்குவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மடலில் சூளுரை. ஊட்டியில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் மாநாடு இன்று தொடக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் 2 நாட்கள் நடக்கிறது. தமிழை கட்டாய பாடமொழியாகவும் பயிற்று மொழியாகவும் உயர்த்துவதே சாதனை. தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் பயனுள்ள திட்டம் எதுவும் இல்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. டெல்லி தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 குழந்தைகள் பலியான விவகாரம். மருத்துவமனை உரிமையாளரை கைது செய்தது காவல்துறை. தகுதியில்லா மருத்துவர்களைக் கொண்டு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது அம்பலம். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் கேளிக்கை விளையாட்டு அரங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 33 பேர் பலியான சம்பவம். மனிதர்களால் ஏற்பட்ட பேரிடர் என குஜராத் உயர்நீதிமன்றம் வேதனை. தாமாக முன்வந்து வழக்கு பதிந்த நிலையில் இன்று விசாரணை. இலங்கையில் வரும் அக்டோபர் 17ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீதி மற்றும் சிறைத்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச உறுதி. பிரிட்டனில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த 78 எம்பிக்கள் போட்டியிடுவதில் இருந்து விலகியதால் பரபரப்பு. ஜூலை 4ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் ரிஷி சுனக்கிற்கு சிக்கல். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் தொடர் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை தீபா கர்மாகர். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார் சீன வீராங்கனை யாங் வி.
இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து போராடி தோல்வி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.